Hello students, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான செட்டப். நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ப்ரிங் தந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாஸ் அதாவது ஒரு பிளாக் தந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கே அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கோட மாஸ் வந்து எம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளாக்கை நான் டிஸ்பிளேஸ் பண்ண போகிறேன். x distance நான் இப்படி டிஸ்பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளாக்கை நான் டிஸ்பிளேஸ் பண்ணேன்னா இந்த பிளாக் வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே ஒரு புது டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாக்கை நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பிளாக் வந்து ஃபைனலி இந்த பொசிஷனுக்கு வந்துடும். பிளாக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம பிளாக்கை எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்ப்ரிங் வந்து இந்த பிளாக்கை இந்த டைரக்ஷனில் இழுக்க ட்ரை பண்ணோம். ஓகே, வித் ஃபோர்ஸ் கேஎக்ஸ். ஓகே, ஸோ ஸ்ப்ரிங்கை நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம், கேஎக்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இனிஷியலி ஸ்ப்ரிங் வந்து அதோட நேச்சுரல் லென்த்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் நேச்சுரல் லென்த்தில் இருக்குது. இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஸோ நோ எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்றோம் பை டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்கை நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் அதில் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கே இன்டூ எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். கே இன்டூ எக்ஸுக்கு ஈக்குவலாக இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து என்ன ஃபோர்ஸ், இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ எஃப்எஸ். ஓகே, நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த பிளாக்கை எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் மேலே நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா நான் பிளாக்கை எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறேன்னா இது மேலே ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து கே இன்டூ எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ அதிகமானா இந்த கேஎக்ஸோட வேல்யூவும் அதிகமாகும். ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ஒரு பார்ட்டிகிள் ஃபாலோ பண்ணுதுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஸ்ஹெச்எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ்ஹெச்எம்கான ரெண்டு கண்டிஷனும் இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த மோஷனை நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம், இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமை நேச்சுரல் லென்த்லேருந்து நான் இந்த பிளாக்கை இப்படி எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணேன்னா இந்த பிளாக் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும். ஸோ இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த கேஸில் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணோம். Okay, so spring force acts as restoring force. For SHM. Okay, so நம்ம என்னென்ன சொல்லலாம், நம்மளோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வேல்யூ which is equal to k into x. Okay, so this is equal to nothing but mass times acceleration of block. Okay, so in the block மேல நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பிளாக் கிட்ட இந்த சேம் டைரக்ஷனில் ஒரு ஆக்சலரேஷனும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆக்சலரேஷனும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பிளாக் கிட்ட வந்து இந்த டைரக்ஷனில் ஒரு ஆக்சலரேஷனும் இருக்கும், ஆக்சலரேஷன் ஏ. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ
நம்ம என்ன சொல்லலாம்? ஓகே. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இக்குவேஷன் கிடைச்சது kx ஈக்குவல் டு m இன்டூ a. ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து நம்ம k பை எக்ஸ் kx பை m அப்படின்னு எழுதிடலாம். ஓகே. ஸோ இந்த k பை m இருக்கு இல்லையா, ஸோ இந்த k பை m நான் வந்து ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் இப்படின்னு எழுதுறேன். ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எஸ்ஹெச்எம்லேயும் நம்மளுக்கு ஆக்சிலரேஷனோட இக்குவேஷன் வந்து ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் கிடைச்சது. ஸோ இங்கே ஒமேகா ஸ்கொயர் வந்து என்னது, ஒமேகா ஸ்கொயர் வந்து கே பை எம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா டைம் பீரியட் ஆஃப் எஸ்ஹெச்எம் வந்து 2π பை ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் இந்த பிளாக்கோட எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியட் வந்து 2π பை ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ, ரூட் ஓவர் கே பை எம். ஒமேகா ஸ்கொயர் வந்து கே பை எம். ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து ரூட் ஓவர் கே பை எம். ஸோ இது வந்து 1 பை ஒமேகா. ஸோ அதனால ரூட் ஓவர் எம் பை கே. ஸோ இதுதான் இந்த பிளாக்கோட எஸ்ஹெச்எம் டைம் பீரியட். ஸோ டி வந்து என்னது, time period of SHM of block. Okay, so I hope இது clear இருக்கும். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தந்திருக்காங்கன்னா, இந்த சேம் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆனால் இனிஷியலி நம்மளோட ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் வந்து இப்படி ஹொரிசோன்டலாக இருக்குது, இந்த மாதிரி ஹொரிசோன்டலாக இருக்குது. ஓகே. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமை நம்ம வர்டிக்கலாக இப்படி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம வர்டிக்கலாக இப்படி வச்சுருக்கோம். ஸோ என்ன ஆகும், இந்த பிளாக் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இனிஷியலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிளாக்கை நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு இனிஷியலி. ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நம்ம கே அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கோட மாஸ் வந்து எம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இனிஷியலாக இந்த பிளாக்கை இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அட் ரெஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் லென்த்தில் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கில் எந்த டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. இந்த ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் லென்த்தில் இருக்குது, நோ எக்ஸ்டென்ஷன். ஓகே, இங்கே வந்து நோ எக்ஸ்டென்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த பிளாக்கை இனிஷியலி இப்படி பிடிச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த பிளாக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோலி ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸ்லோலி நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து இப்படி கீழே வந்துடும். ஏன் இந்த பிளாக் கீழே வந்துடும், ஏன்னா இந்த பிளாக் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பிளாக்கை நம்ம ஸ்லோலி ரிலீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்துடும். இந்த பொசிஷனில் இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பொசிஷன்லேருந்து நம்ம ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரிங் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே ரெஸ்ட்டுக்கு இப்படி வந்துடும். ஆனால் ஸ்ப்ரிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த எக்ஸ்டென்ஷனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் சப்போஸ் இந்த பிளாக் வந்து சம் டிஸ்டன்ஸ் x0 டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சம் டிஸ்டன்ஸ் x0 டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த x0ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஸோ இந்த பிளாக் வந்து இந்த சிச்சுவேஷனில் என்ன, ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்குன்னா இந்த பிளாக் மேலே டோட்டல் ஃபோர்ஸஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த பிளாக் மேலே என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதோ அது நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோன்னா முதல்ல இந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் எம்ஜி ஆக்ட் ஆகும் இன் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வந்து x0 டிஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த பிளாக் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் kx0 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம். ஓகே. ஸோ நம்ம ஸ்ப்ரிங் வந்து எந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் பண்ணுறோமோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த பிளாக் மேலே இருக்கிற ஃபோர்ஸஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து எம்ஜி ஆக்ட் ஆகும், மேலே வந்து
kx நாட் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் மேலே எவ்வளோ இருக்குது, ஜீரோவா இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், kx நாட் ஈக்குவல் டு mg அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து mg பை கேக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து mg பை கே. ஓகே, ஸோ k வந்து என்னது, k வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இதுதான் இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமோட ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த பொசிஷன்ல இருந்து நம்ம இந்த பிளாக்கை எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே இப்படி இழுக்கிறோம். ஓகே, எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி நம்ம கீழே இழுக்கிறோம், இந்த பிளாக்கை எக்ஸ் டிஸ்டன்ஸ் நம்ம கீழே இழுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிளாக்கை நான் இப்படி ஃபர்தர் எக்ஸ் டிஸ்டன்ஸ் நான் இப்படி இழுக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்கு, ஸோ இதுதான் ஸ்ப்ரிங்கோட நேச்சுரல் லென்த். ஸோ நேச்சுரல் லென்த்லேருந்து இதுதான் ஸ்ப்ரிங்கோட டோட்டல் எக்ஸ்டென்ஷன். ஸோ டோட்டல் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்ப்ரிங் எவ்வளோவா இருக்கும், ஸோ டோட்டல் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்ப்ரிங் வந்து நம்ம பார்த்தோம்னா mg by k பிளஸ் எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து mg by k, இது வந்து எக்ஸ். ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து mg by k பிளஸ் எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல, இந்த ஃபைனல் சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பிளாக் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் mg பை கே பிளஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது மேலே ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ கே டைம்ஸ் mg பை கே பிளஸ் எக்ஸ். ஓகே, இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோன்னா, ஓகே, ஸோ முதல்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் mg, அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் k இன்டூ எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ k டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்ப்ரிங். ஸோ எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்ப்ரிங் எவ்வளோ இருக்கு, mg பை கே பிளஸ் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், mg. ஓகே, இந்த கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ mg பிளஸ் kx. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம நெட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இந்த mgயும் கேன்சல் ஆயிரும். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, நெட் ஃபோர்ஸ் வந்து kxக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே, ஸோ மேலே வந்து mg பிளஸ் kx இருக்கு, கீழே வந்து mg இருக்கு. ஸோ இந்த mg கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த பாடி மேலே ஒரு நெட் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த நெட் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், kxக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பாடி மேலே இப்போ வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் kx ஆக்ட் ஆகும். ஓகே, ஒரு நெட் ஃபோர்ஸ் kx ஆக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, அப்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல இந்த பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது kx. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ பிளாக் வந்து மேலே ஆக்சலரேட் ஆகுதுன்னா அதுக்கிட்ட ஒரு அப்வர்ட்ஸ் ஆக்சலரேஷனும் இருக்கும். ஆக்சலரேஷனும் என்ன அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த பிளாக் கிட்ட ஒரு அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஆக்சலரேஷனும் இருக்கும். அந்த ஆக்சலரேஷன் வந்து நம்ம ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த பிளாக்கை நம்ம இந்த பொசிஷன்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் நம்ம கீழே மூவ் பண்ணுறோம். ஸோ இது ஆப்போசிட் டிஸ்டன்ஸில் kx அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் ஒரு பிளாக்கை நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் kx அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த பிளாக் வந்து SHM பெர்ஃபார்ம் பண்ணும், இந்த பிளாக் வந்து SHM பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த SHMோட டைம் பீரியடை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிளாக் மேலே இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னது, kx. So kx equal to mass into acceleration. So x ஓட வேல்யூ எவ்வளோ, x ஓட வேல்யூ வந்து m by k times, sorry,
ஆக்சிலரேஷனோட வேல்யூ தான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷனோட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா k by m times x. ஸோ இந்த k by m தான் நம்ம ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்னதான் இருக்கும்? ஒமேகாவோட வேல்யூ வந்து k by m ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இதோட டைம் பீரியட் நான் எழுதணும்னா டைம் பீரியட் வந்து 2π by ஒமேகாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த SHM டைம் பீரியட் வந்து 2π by ஒமேகாக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 2π by ஒமேகா, ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ? √k by m. ஸோ இதுதான் என்னோட இந்த பிளாக்கோட டைம் பீரியட். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிளாக்கோட டைம் பீரியட். ஸோ இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் இந்த மாதிரி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பொசிஷன்ல இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளாக்கை நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் இந்த மாதிரி ஆசிலேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அந்த ஆசிலேஷனோட டைம் பீரியட் வந்து 2π √m by kக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, இந்த கேஸ்லயும் நம்மளுக்கு டைம் பீரியட் எவ்வளவு வந்துருச்சு? 2π √m by kக்கு ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ டைம் பீரியட் வந்து நம்ம பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் பிளாக், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூஸ்ல மட்டும்தான் டிபெண்டா இருக்கு. ஓகே, இந்த கேஸ்லயும் டைம் பீரியடோட வேல்யூ வந்து 2π √m by k. ஸோ டைம் பீரியடோட வேல்யூ வந்து மாஸ் ஆஃப் பிளாக் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மேல மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து சேம் ஸ்ப்ரிங் இருக்கு. ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நம்ம சேமான ஸ்ப்ரிங் தான் எடுத்திருக்கோம். இங்கேயும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கேக்கு ஈக்குவலா தான் இருக்கு. இந்த கேஸ்லயும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கேஆ தான் இருக்கு. இங்கேயும் பிளாக்கோட மாஸ் வந்து எம்ஆ தான் இருக்கு. இங்கேயும் பிளாக்கோட மாஸ் எம்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸோ நேச்சுரல் லென்த் ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் லென்த்ல இருக்க போது அதுதான் அதோட ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ப்ரிங்கோட ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகே, ஈக்லிபிரியம் பொசிஷன். ஆனா இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த செகண்ட் கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா? ஓகே, ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் லென்த்ல ஈக்லிபிரியம் பொசிஷன் கிடையாது. இது வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் கிடையாது. ஓகே, இதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன். இந்த பொசிஷன் தான் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸோ ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு இங்க ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸோ ஏன் ஸ்ப்ரிங் இந்த பொசிஷன்ல தான் ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கு? ஏன்னா இந்த டைரக்ஷன்ல இந்த y டைரக்ஷன்ல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகுது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம்னா எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது. ஓகே, ஆனா செகண்ட் கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பிளாக் மேல எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஆனா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால இந்த பாடியோட டைம் பீரியடா மாற்ற முடியாது. ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால டைம் பீரியடா மாற்ற முடியாது. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால என்ன பண்ண முடியும்? ஈக்லிபிரியம் பொசிஷன் மட்டும்தான் மாற்ற முடியும். ஓகே, ஸோ இனிஷியலி பிளாக் இங்க இருந்தது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் mgனால இந்த mgயை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து இங்க வந்துருச்சு, இந்த பொசிஷன்ல வந்துருச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஈக்லிபிரியம் பொசிஷன் மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ இதுதான் நம்மளோட புது ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகே, ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் kxக்கு ஈக்குவலா கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதால டைம் பீரியடா மாற்ற முடியாது. ஓகே, மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன் மட்டும்தான் மாற்ற முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கேஸ் பார்த்தோம்ல வெர்டிகலி ஹேங்கிங் ஸ்ப்ரிங். ஸோ இந்த கேஸ்ல பிளாக்கோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஃபைண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் பிளாக். ஃபைண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் பிளாக். ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல தந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பிளாக் வந்து SHM பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பிளாக் SHM பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா
நம்ம எஸ்ஹெச்எம்ல பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் ஸ்பீடோட ஃபார்முலா எப்படி எழுதணும்னு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும்? ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா வந்து ஒமேகா டைம்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த a வந்து என்னது? a வந்து ஆம்ப்ளிடியூட், x வந்து என்னது? x வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம இந்த கேஸில் இந்த பிளாக்கோட மேக்ஸிமம் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா, ஓகே கைஸ், ஸோ ஓகே, ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த பிளாக்கோட மேக்ஸிமம் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து v ஈக்குவல் டு ஒமேகா டைம்ஸ் ரூட் ஓவர் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ அந்த சேம் டயக்ராம் நான் இங்கே திருப்பி வரைஞ்சிட்டேன். ஓகே, ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட பிளாக் வந்து இனிஷியல் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளாக்கோட ஸ்பீட் இங்கே பார்த்தீங்கன்னா 0-ஆக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே இந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் நேச்சுரல் லென்த்தில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த பிளாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இந்த பிளாக் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த பிளாக் வந்து கீழே இந்த பொசிஷனுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் இதுதான் இந்த பிளாக்கோட ஈக்லிபிரியம் பொசிஷன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிளாக்கோட ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம எஸ்ஹெச்எம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லீனியர் எஸ்ஹெச்எம் இருக்குன்னா இந்த மாதிரி மீன் பொசிஷன் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மீன் பொசிஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் வந்து ஆப்ஜெக்டோட ஸ்பீட் வந்து எவ்வளோ இருக்கும்? 0-ஆக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் பொசிஷனில் வந்து மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷனில் ஆப்ஜெக்டோட ஸ்பீட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், a ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே நம்ம பார்த்தோம்னா ஈக்லிபிரியம் பொசிஷனில் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 0-ஆக இருக்கும். ஏன்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? ஈக்லிபிரியம் பொசிஷனில் எக்ஸோட வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ அதனால ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூவும் 0-ஆக இருக்கும். ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் 0-ஆக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஈக்லிபிரியம் பொசிஷன் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் இங்கே நெட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோவா இருக்கணும்? 0-ஆக இருக்கணும். ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் நான் இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா, ஓகே, இங்கே வந்து இது மேலே ஒரு எம்ஜி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸ்ப்ரிங் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் x0 கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஸ்ப்ரிங் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் x0 இப்படி கீழே வந்திருக்கு. ஸோ அப்வர்ட்ஸ் வந்து kx0 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கீழே வந்து mg அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பிளாக் வந்து ஈக்லிபிரியமில் இருக்குது. ஸோ அதனால mg ஈக்குவல் டு kx0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ x0ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? x0ஓட வேல்யூ வந்து k பை mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து k by mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பிளாக்கோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பிளாக்கோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து இங்கே இருக்கும், Vmax. அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து இந்த பொசிஷன் தாண்டி கீழே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட ஸ்பீட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த பிளாக் இங்கே வந்ததுக்கப்புறம் அதோட ஸ்பீட் வந்து திருப்பி 0 ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த பிளாக்கோட ஸ்பீட் வந்து எவ்வளோ ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகே, ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் நெட் ஃபோர்ஸ் வந்து ஆர் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த சிச்சுவேஷனை இதோட நீங்கள் மேப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலி இந்த பிளாக்கை இந்த பொசிஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பிளாக் வந்து இங்கே இருக்குது இப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 0 இப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ பிளாக் வந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டு ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு வருது. ஸோ பிளாக் இப்படி ட்ராவல் பண்ணிட்டு ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு வருது. ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் 0-ஆக இருக்கும். வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் தாண்டி திருப்பி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போகும். அதோட ஸ்பீட் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில்
அதோட ஸ்பீட் வந்து 0 ஆயிரும். ஸோ பிளாக் வந்து இங்கேருந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரும், இங்கே வந்து அதோட ஸ்பீட் 0க்கு ஈக்குவல் ஆயிரும். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, இதுவும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, ஸோ இது வந்து மீன் பொசிஷன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன் இது வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, இது வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கும் மீன் பொசிஷனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அண்ட் மீன் பொசிஷன். ஸோ இந்த பார்ட்டிக்கிள், இந்த பிளாக்கோட ஆம்ப்ளிடியூட், எஸ்ஹெச்எம் ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிளாக்கோட ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், k/mg. ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து k/mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், a இன்டூ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ vmax ஈக்குவல் டு a இன்டூ ஒமேகா. ஸோ ஏயோட வேல்யூ வந்து k/mg டைம்ஸ் ஒமேகா. ஓகே, ஸோ கேயோட வேல்யூ எவ்வளோ, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கே ஓட வேல்யூ வந்து ஒமேகாவோட வேல்யூ, ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா k/m. ஓகே, ஸோ ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ வந்து k/m. ஸோ கேயோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், கேயோட வேல்யூ வந்து ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே, ஸோ நம்ம ஒமேகாக்கு பதிலாக √k/m சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ k/mg டைம்ஸ் ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ, √k/m. ஓகே, ஓகே, இங்கே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து x0ஓட வேல்யூ வந்து mg/k, k/mg கிடையாது, ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே, ஸோ x0ஓட வேல்யூ வந்து எவ்வளோ, mg/k. ஓகே, ஸோ இது வந்து mg/k. ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து mg/k. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் வெலாசிட்டியோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும், a இன்டூ ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒமேகா வந்து √k/m. ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து mg/k டைம்ஸ் √k/m. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், g இன்டூ √m/k. ஓகே, இது ஒரு வழி. அடுத்த வழி வந்து அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ v ஈக்குவல் டு ஒமேகா டைம்ஸ் √a² மைனஸ் x². ஓகே, ஸோ இங்கே வந்து x வந்து என்னது, x வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஸோ இதுதான் மீன் பொசிஷன். ஸோ நம்ம மீன் பொசிஷனில் தான் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஸோ இங்கே நம்ம x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வெலாசிட்டி வந்து a ஒமேகாக்கு ஈக்குவலாக கிடைச்சிரும். ஸோ சேம் இந்த வேல்யூ தான். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ மீன் பொசிஷனில் இதுதான், இந்த வெலாசிட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும், ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து, கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ½ mvmax ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ vmaxோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ vmaxோட வேல்யூ வந்து எவ்வளோ, g டைம்ஸ் √m/k. ஸோ vmax ஸ்கொயரோட வேல்யூ வந்து g² டைம்ஸ் m/k. ஓகே, ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ வந்து m² g²/2k. ஓகே, ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா,
இங்க வந்து இந்த பிளாக் மேல கான்ஸ்டன்டா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால டைம் பீரியடா மாற்ற முடியாது, வெறும் இந்த மீன் பொசிஷன் மட்டும்தான் மாற்ற முடியும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சப்போஸ் இந்த கொஸ்டின் தந்திருக்காங்க. ஓகே, நம்ம கிட்ட வந்து ஒரு வெஜ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் தந்திருக்காங்க, ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கே. ஓகே, ஸோ இந்த கேஸ்ல நம்ம இந்த பிளாக்கோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிளாக்கோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம், இந்த பிளாக்கோட டைம் பீரியட் வந்து 2π√m/k க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து இந்த பிளாக் மேலேயும் ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, mg. ஓகே, ஸோ இந்த mgயும் நம்ம ரெண்டு காம்பனண்டா இப்படி பிரிச்சுக்கலாம், mg cos θ, mg sin θ. ஓகே, mg sin θ. ஸோ mg cos θ வந்து நம்மளுக்கு யூஸ் கிடையாது, ஏன்னா mg cos θ வந்து நார்மல் ஃபோர்ஸ்னால பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கோட டைரக்ஷன்ல வந்து இந்த mg sin θ ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ mg sin θ வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ mg sin θ வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இந்த பிளாக் மேல mg sin θ அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால டைம் பீரியடை மாற்ற முடியாது. ஓகே, வெறும் மீன் பொசிஷன் தான் மாற்ற முடியும். ஸோ அதோட டைம் பீரியட் வந்து சேமாக தான் இருக்கும், 2π√m/k. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்விடோட டென்சிட்டி வந்து ρ அப்படின்னு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் தந்திருக்காங்க, அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k, அதோட மாஸ் வந்து m. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த மாஸ் மேலே ஒரு கான்ஸ்டன்ட் பாயிண்ட் ஃபோர்ஸ், பாயன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த பாயன்சி ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ, volume of this block times rho times g. ஓகே, அதே சமயத்துல கீழே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகும், கீழே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பிளாக் மேல எஃபெக்டிவா நம்ம பார்த்தோம்னா, ஓகே இதுதான் நம்மளோட பிளாக். ஓகே, இதுதான் நம்மளோட பிளாக். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பிளாக் மேல எஃபெக்டிவா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், v(ρg - mg). ஓகே, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து டைம் பீரியடை மாற்ற முடியுமா, டைம் பீரியடை மாற்ற முடியாது. ஸோ இந்த கேஸ்லையும் இந்த பிளாக்கை நம்ம இப்படி கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதோட டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும், டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து 2π√m/k க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் does not affect the time period of SHM. okay, constant force வந்து என்ன பண்ணும், வெறும் mean position or equilibrium position ஓட வேல்யூவை மாத்திரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளாக் தந்திருக்காங்க, இந்த பிளாக் வந்து ரெண்டு ஸ்ப்ரிங்கால் இப்படி அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து k1, இந்த செகண்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து k2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக்கை நான் இப்படி எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ் நான் இப்படி இந்த பிளாக்கை டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் நேச்சுரல் லென்த்தில் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்கும் நேச்சுரல் லென்த்தில் இருக்குது. ஸோ பிளாக்கை நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது வந்து இந்த பிளாக் மேலே ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் k1x எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, k1x எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் செகண்ட் ஸ்ப்ரிங்கும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் எலாங்கேட் ஆகுது. ஸோ இது வந்து k2x அப்படின்னு ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இது வந்து k2x அப்படின்னு ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பிளாக் மேலே நெட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பிளாக் மேலே நெட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் k1x plus k2x ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ k1 plus k2 into x ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை ஒரு சிங்கிள் ஸ்ப்ரிங் அல நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் ஸ்ப்ரிங்கோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நான் k ஈக்லிபிரியம்
கே ஈக்குவேலண்ட் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கே ஈக்யூனா என்ன? ஈக்லிபிரியம் ஸ்ப்ரிங் ஈக்விவேலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஈக்விவேலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஈக்லிபிரியம் ஈக்விவேலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கா? ஸோ இந்த பிளாக் மேலே நெட் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த பிளாக் மேலே நெட் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து K1 plus K2 Xக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த புது ஸ்ப்ரிங்கை நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? கே ஈக்விவேலண்ட் டைம்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு K1 ப்ளஸ் K2 டைம்ஸ் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ கே ஈக்விவேலண்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு K1 ப்ளஸ் K2க்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா அது வந்து நம்ம சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ல என்ன ஆகும்னா ரெண்டு ஸ்ப்ரிங்லையும் சேம் எக்ஸ்டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் நடக்கும். ஓகே, ஸோ சீரீஸ் காம்பினேஷன்ல என்ன ஆகும்? போத் ஸ்ப்ரிங்ஸ் undergo same extension or compression. Okay, so in the first spring x distance extend ஆகுது, second spring x distance extend ஆகுது. so இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை ரிப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு புது ஸ்ப்ரிங் இங்க வச்சுக்கலாம். so அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K1 plus K2க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம ஈக்விவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட பிளாக் வந்து இனிஷியலி இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிளாக்கை நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி நான் புஷ் பண்ணுறேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைரெக்ஷன். ஓகே, இந்த பிளாக்கை நான் இப்படி எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி புஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன ஆகும்? இந்த க்ரீன் கலர் ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, எக்ஸ் டிஸ்டன்ஸ் கம்ப்ரெஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா குறையுது. ஓகே, ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ப்ரிங்ல என்ன நடக்கும்? இந்த ஸ்ப்ரிங்ல வந்து எக்ஸ்டென்ஷன் நடக்கும். ஓகே, இந்த ஸ்ப்ரிங்ல எக்ஸ்டென்ஷன் நடக்கும். எக்ஸ்டென்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்ல என்ன நடக்கும்? இந்த ஸ்ப்ரிங்ல வந்து கம்ப்ரெஷன் நடக்கும். ஓகே, கம்ப்ரெஷன் நடக்கும். கம்ப்ரெஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கோட நேச்சுரல் லென்த் வந்து இனிஷியலி இவ்வளோ இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸால குறைக்கிறோம். ஸோ கம்ப்ரெஷன் எக்ஸ். இந்த ஸ்ப்ரிங்கோட நேச்சுரல் லென்த் வந்து இவ்வளோ இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டென்ஷன் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட் பண்ணதுனால இந்த பிளாக் மேலே எவ்வளோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அது கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் ஸ்ப்ரிங் வந்து நம்ம இந்த டைரக்ஷனில் கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரிங் வந்து இந்த டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பிளாக்கை புஷ் பண்ணோம். ஓகே, ஸோ சப்போஸ் ரெட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1, இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K2. ஸோ இந்த ரெட் ஸ்ப்ரிங் வந்து இந்த பிளாக்கை ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளி விடும் வித் ஃபோர்ஸ் K1x. ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை இந்த டைரக்ஷனில் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த K2 ஸ்ப்ரிங் வந்து K2x ஃபோர்ஸ் ரைட்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து K2x ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த பிளாக் மேலே நம்ம நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா K1x ப்ளஸ் K2xக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பிளாக் மேலே நம்ம நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இங்கே K1x, இங்கே வந்து K2x. ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? நெட் ஃபோர்ஸ் வந்து K1 ப்ளஸ் K2xக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நான் வந்து ஒரு ஈக்விவலண்ட் ஸ்ப்ரிங்கால நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? K ஈக்விவலண்ட் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு K1 ப்ளஸ் K2x. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ K ஈக்விவலண்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? K1 ப்ளஸ் K2க்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஓகே, இதுவும் என்ன சீரீஸ்
காம்பினேஷன் தான். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்னால எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்னால கம்ப்ரெஸ் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷனோ கம்ப்ரெஷனோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அதனால இது வந்து சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீரீஸ் காம்பினேஷனில் ஒரு செட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குன்னா அதோட ஈக்குவலண்ட் வந்து நம்ம இப்படி K1 + K2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, என்னோட பிளாக் வந்து இங்கே இப்படி இருக்கு. ஓகே, இதே மாதிரி என்கிட்ட n ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங், இது வந்து செகண்ட் ஸ்ப்ரிங், இது வந்து தேர்ட் ஸ்ப்ரிங். ஓகே, இந்த மாதிரி என்கிட்ட n ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு, K1 K2 K3 up till Kn. ஸோ K ஈக்லிபிரியம் எவ்வளோ இருக்கும்? K ஈக்லிபிரியம் வந்து K1 + K2 + K3 so on till Kn க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ சீரீஸ் காம்பினேஷன்ல நம்ம இந்த மாதிரி ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து parallel combination of springs. ஓகே, ஸோ parallel combination of springல என்ன நடக்கும்? unequal extension or compression. ஓகே, எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K1, செகண்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K2. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த பிளாக்கை நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ண போறேன். ஸோ இந்த பிளாக்கை நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி மூவ் பண்றேன். ஓகே ஓகே, ஸோ இந்த பிளாக்கை நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்றேன்னா ரெண்டு ஸ்ப்ரிங்லையும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். இந்த ஸ்ப்ரிங்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த ஸ்ப்ரிங்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் எவ்வளோ எக்ஸாக்டா எக்ஸ்டெண்ட் ஆகுது அது எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் வந்து x1 டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது, செகண்ட் ஸ்ப்ரிங் வந்து x2 டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, x2 டிஸ்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ x1 + x2 ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? x1 + x2 ஓட வேல்யூ வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஏன்னா x1 இந்த ஸ்ப்ரிங் வந்து x1 மூவ் ஆகுது, இந்த ஸ்ப்ரிங் வந்து x2 மூவ் ஆகுது. ஸோ இதோட காம்பினேஷன் சேர்த்து தான் நம்மளுக்கு x கிடைக்குது. ஓகே, ஸோ x1 + x2 வந்து x அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து x1 டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதா? ஸோ இந்த ஸ்ப்ரிங்ல வந்து டென்ஷன் எவ்வளோவா இருக்கும்? இந்த ஸ்ப்ரிங்ல வந்து நம்ம டென்ஷன் பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரிங்ல டென்ஷன் வந்து K1 x1க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த செகண்ட் ஸ்ப்ரிங் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரிங்ல எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்கு? இந்த ஸ்ப்ரிங்ல வந்து x2 டென்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் x2 எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ப்ரிங்ல டென்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? K2 into x2க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். ஓகே, மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். ஸோ இந்த ரெண்டு டென்ஷனும் இந்த பாயிண்ட் மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டு டென்ஷனோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து K1 x1, இங்க வந்து K2 x2. ஓகே, ஸோ ரெண்டு டென்ஷனோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஓகே, இங்கேயும் K1 x1 டென்ஷன் இருக்கும். ஓகே, இங்க வந்து இங்கேயும் ஒரு டென்ஷன் T K2 x2 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். ஸோ இந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும், எந்த ஃபோர்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், K1 x1 = K2 x2. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் ரிப்ளேஸ் பண்ணி நான் ஒரு அஃபெக்டிவ் K ஈக்குவலண்ட் ஒரு ஸ்ப்ரிங் நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரிசல்டன்ட் ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து K ஈக்குவலண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்ல எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ? இந்த ஸ்ப்ரிங்ல வந்து எக்ஸ்டென்ஷன் X. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பிளாக் மேல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த பிளாக் மேல ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து Tக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, Tக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ Tயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? Tயோட வேல்யூ வந்து K ஈக்குவலண்ட் இன்டூ Xக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா X வந்து x1 + x2 அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகே, ஸோ K1 x1 = K2 x2 = T அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ X = இங்கேருந்து x1 ஓட வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? x1 ஓட வேல்யூ வந்து T/K1 அப்படின்னு நான் எழுதலாம். x2 ஓட வேல்யூ வந்து T/K2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா T = K ஈக்குவலண்ட் டைம்ஸ் T/K1 +
t by k2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த t கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ t கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? 1 by k equivalent equal to 1 by k1 plus 1 by k2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு 1 by k equivalent equal to 1 by k1 plus 1 by k2 இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் என்கிட்ட ஓகே, சப்போஸ் இதுதான் என்னோட பிளாக். ஓகே, இதுதான் என்னோட பிளாக். என்கிட்ட இந்த மாதிரி n ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங், செகண்ட் ஸ்ப்ரிங், தேர்ட் ஸ்ப்ரிங், ஃபோர்த் ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ k1, k2, k3, so on and so forth till kn. என்கிட்ட வந்து n ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லலாம்? இது வந்து 1 by k equivalent equal to 1 by k1 plus 1 by k2 plus 1 by k3, so on and so forth till 1 by kn. Okay, so நான் இந்த மாதிரி ஈக்லிபிரியம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? சீரீஸ்ல வந்து ஈக்லிபிரியம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஈக்லிபிரியம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து k1 plus k2 plus k3, so on and so forth till kn. ஓகே, parallel வந்து ஈக்லிபிரியம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? 1 by k equilibrium equal to 1 by k1 plus 1 by k2 plus 1 by k3, so on and so forth till 1 by kn. Okay, so I hope இது clear-ஆ இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன தந்திருக்காங்க? Find the time period of oscillation for the given block if the block is slightly displaced. ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் தந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங், அதை வச்சு நம்ம இந்த எல்லா ஸ்ப்ரிங்கும் ரிப்ளேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஈக்விவலண்ட் ஸ்ப்ரிங்கை நம்ம வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்ப்ரிங் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 ஸ்ப்ரிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 8 ஸ்ப்ரிங்ஸை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் ஈக்விவலண்ட் ஸ்ப்ரிங் வரையலாம். ஓகே, ஸோ முதல்ல அதுக்கு நம்ம நெட்வொர்க் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த 2 ஸ்ப்ரிங் நம்ம பார்த்தோம்னா இந்த 2 ஸ்ப்ரிங் வந்து என்ன காம்பினேஷன்ல இருக்கு? இது வந்து பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 3 ஸ்ப்ரிங் நம்ம பார்த்தோம்னா இதுவும் பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ முதல்ல நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து நான் k1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஈக்விவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 1 by k1 equal to 1 by 6k plus 1 by 3k. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9k divided by 18k square அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ kk கேன்சல். ஸோ 1 by 2k எனக்கு கிடைக்கும். ஸோ k1 ஓட வேல்யூ வந்து 2k. அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த நெட்வொர்க்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதோட கான்ஸ்டன்ட் வந்து நான் k2 அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன எழுதலாம்? 1 by k2 equal to 1 by 3k plus 1 by 3k plus 1 by 3k. So this is equal to 3 by 3k. So 1 by k. So k2 ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? k2 ஓட வேல்யூ வந்து k-க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட டயக்ராம் வந்து இப்போதைக்கு கொஞ்சமாக சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஸோ நான் சிம்பிளிஃபைட் டயக்ராம் திருப்பி வரைகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட பிளாக் வந்து இங்கே இருக்கு. ஓகே, நம்மளோட பிளாக் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து k1. ஸோ k1ஓட வேல்யூ வந்து 2k நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி நம்ம இங்கேயும் இந்த நெட்வொர்க் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இந்த நெட்வொர்க் ஆஃப் ஸ்ப்ரிங்கோட எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ? k. ஓகே, அதே மாதிரி இன்னொரு நெட்வொர்க் இருக்கு நம்ம கிட்ட. இதுவும் ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்கோட வேல்யூ வந்து நம்ம k3 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? 1 by k3 equal to 1 by 2k plus 1 by 2k. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா k3ஓட வேல்யூவும் நம்மளுக்கு k-க்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு k அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இது மீதி இருக்கு. ஸோ இதுவும் நம்ம இப்படி k இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா
அடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து எதில் இருக்கு? சீரீஸில் இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் சீரீஸில் இருக்குன்னா நம்ம அதுவும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து சீரீஸில் இருக்கு. ஓகே, ஸோ இதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து நான் K4 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ K4ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 2K + K. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் எதில் இருக்குது? சீரீஸில் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணி ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நம்ம எழுதலாம். ஸோ K5ஓட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா K + K 2Kக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம புது டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட பிளாக். ஓகே, ஸோ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் K4, ஸோ அதோட வேல்யூ வந்து எவ்வளோ? 3Kக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3K. ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதோட வேல்யூ வந்து எவ்வளோ? 2K. ஓகே, ஸோ நம்ம இந்த கனெக்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தால் இது வந்து என்னது? இதுவும் சீரீஸ் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் சீரீஸில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எஃபெக்டிவாக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3K + 2K, அதாவது 5K. ஓகே, ஈக்குவல் டு 5K. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை சீரீஸில் எடுத்துட்டோம். ஓகே, சீரீஸில் ஸ்ப்ரிங் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 3K + 2K. ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5K கிடைக்கும். ஸோ அஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ? 5K. ஓகே, ஸோ நம்ம இந்த காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஸ்ப்ரிங்கால் ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்மளோட கொஸ்டின் எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்மளோட ஃபைனல் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ ஃபைனல் டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளாக் இருக்குது, இந்த பிளாக்கோட மாஸ் M, இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஓகே, இதோட எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 5K. ஓகே, ஸோ டைம் பீரியட் நம்ம எப்படி எழுதுவோம்? டைம் பீரியட் வந்து 2π√M/K ஈக்குவலண்ட் இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ K ஈக்குவலண்ட்டோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2π√M/5K. ஸோ இதுதான் இந்த பிளாக்கோட ஆசிலேஷனோட டைம் பீரியட். ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். தேங்க்யூ.